ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சத்து மாவு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு 1.5 கப்பில் சத்து மாவு எடுத்திருக்கேன். பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த சத்து மாவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஏலக்காய் இடித்து அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கரண்டி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா சூடான தண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடான தண்ணியும் சேர்த்தா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் சூடான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவும் புட்டுக்கு எந்த மாதிரி பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சா நல்லா உருண்டை மாதிரி வரணும். விட்டோம்னா நம்ம இந்த மாதிரி உதிரியாக உதிரணும். இதுதான் புட்டோட பதம். நான் அன்றைக்கி டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். திரும்ப கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் சத்து மாவு உள்ளே வச்சுக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் மேலே சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் எடுத்துக்கோங்க. இட்லி குக்கரில் தேவையான அளவு தண்ணியை வச்சுட்டு எல்லா டம்ளரையும் உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.